நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி கடந்த நவம்பர் 18 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு மக்கள் மத்தியிலிருந்து கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. அதாவது உண்மையிலேயே நயன்தாரா ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்து சினிமா துறையில கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப்பும், நயன்தாரா எவ்வளவு கோடி சம்பாதிச்சோம் தன்னுடைய கல்யாணத்தை கூட இப்படி காசுக்கு வித்து பணம் கிடைக்குதுன்னா என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்னு தனுஷுடைய ரசிகர்கள் உட்பட சில பொதுமக்களும் பேசுகிறத சோசியல் மீடியாக்கள்ல கேட்க முடியுது, நிறைய கமெண்ட்களை பார்க்க முடியுது. ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சர்ச்சை இந்த டாக்குமெண்ட்ரி சம்பந்தமா ஏற்பட்டுச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியில நயன்தாரா நடித்த விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியான நானும் ரவுடி தான் அந்த படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோ பயன்படுத்தப்பட்டிருந்தது. எந்த விஷயம், நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசரான தனுஷ்க்கு டாக்குமெண்ட்ரியில ட்ரெய்லர் மூலமா தெரிய வந்திருக்கு. தன்னுடைய பர்மிஷன் இல்லாம, முறையான அனுமதி இல்லாம இதை நயன்தாரா பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்பை 24 மணி நேரத்துல நீக்கணும், இல்லைன்னா 10 கோடி நஷ்டஈடு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி லீகலா நோட்டீஸ் விட்டார் தனுஷ். நயன்தாராவும் தனுஷ் எங்க மேல இருக்கிற வன்மத்துலதான் இப்படி பண்றாரு, ஒரு 3 செகண்ட் வீடியோவுக்கு 10 கோடியை கேட்டிருக்கிறாரு. ஆடியோ லாஞ்சில தனுஷ் பேசுறதுல கொஞ்சம் கூட அவரே அப்படி ஃபாலோ பண்றது இல்லை, இருக்கிறது இல்லை, நல்ல மாதிரி நடிச்சு ஃபேன்ஸை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. எங்க டாக்குமெண்ட்ரியை பார்த்தாவது அடுத்தவங்க சந்தோஷத்துல எப்படி சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறத தனுஷ் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தனுஷை ரொம்ப கடுமையா தாக்கி பேசியிருந்தாங்க. தனுஷ் இதற்கு எந்த பதிலும் கொடுக்காத நிலையில டாக்குமெண்ட்ரியில கிட்டத்தட்ட 24 செகண்ட்ஸ் நானும் ரவுடிதான் படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மறுபடியும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குது. எந்த நிலையிலனா நயன்தாரா டாக்குமெண்ட்ரியில அவங்க நடிச்ச மூவியோட பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய யூஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்த எல்லாருக்குமே, அதாவது எல்லா படத்தோட ப்ரொடியூசருக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி வெளியாயிருச்சு. நான் நடிச்ச எல்லா படங்களுமே என்னோட வாழ்க்கையில முக்கியமான அங்கம் வகிக்குது. என்னோட இந்த திரைப்பயணத்துல நிறைய சந்தோஷமான தருணங்கள் இருக்குது. இதுல நிறைய படங்கள் என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானது. நான் அந்த படத்தோட காட்சிகள் என்னோட டாக்குமெண்ட்ரியில இடம்பெறணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். நான் இந்த விஷயத்துக்காக ப்ரொடியூசர்ஸ்ட கான்டாக்ட் பண்ணி கேட்கும்பொழுது எந்தவித தயக்கமும் தாமதமும் இல்லாம என்ஓசியை கொடுத்தாங்க, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். யாராருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்கன்னா, கே பாலச்சந்தர், சுபாஸ்கரன், ஷாருக் கான், உதயநிதி, சிரஞ்சீவி, ஞானவேல் ராஜா, ஐசர் கணேஷ், ஏஜிஎஸ், ஆதி ராஜா, SR பிரபு, இப்படி பலருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கிளிப்ஸை பயன்படுத்த அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய இந்த செயல் என்ன ரொம்பவே எமோஷனலா